டெவாப்ஸ் அப்படிங்கிறது டெவ் அண்ட் ஆப்ஸ், அதுதான் டெவாப்ஸ் அப்படின்னு சொல்றோம். டெவ்னா டெவலப்பர்ஸ், ஆப்ஸ் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ். முன்னாடி வந்து ஒரு கம்பெனி கிட்ட நீங்க ஒரு வெப்சைட்டோ இல்லை அப்ளிகேஷனோ டெவலப் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து டெவலப்பர்ஸோட ஹெல்ப்போட டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. தனியாக டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேபி 1.5 months 3 months முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஆப்ரேஷன் கொடுப்பாங்க. ஆப்ரேஷன்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின அந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜென்ரல் பப்ளிக் இல்லை யார் ஆக்சஸ் பண்ணணுமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து தனித்தனியாக நடந்துச்சு. ஸோ டெவலப்பர்ஸ்குள்ளே இருக்கிற டீம்ஸ் தனியாக ஒர்க் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன்ஸில் இருக்கிற டீம்ஸ் வந்து தனியாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி தனித்தனியாக ஒர்க் பண்ணுறதுனால ஒரு கேப் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு டெலிவரி ஆகிறது வந்து லேட் ஆகும். இந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக தான் இந்த டெவாப்ஸுங்கிற ஒரு கல்ச்சர். டெவலப்பர்ஸையும் ஆப்ரேஷன்ஸையும் சேர்த்து காமனாக ஒரு இடத்துல வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ மாடர்ன் டே வந்து நிறைய கம்பெனி பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேஷன் டூல்ஸ், ஆட்டோமேஷன் தான் ஸ்பீடப் பண்ணும். அப்போ இந்த டெவலப்பர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ரெண்டு பேருமே கம்பைண்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய டூல்ஸ் இருக்குது, ஆட்டோமேஷன் டூல்ஸ். அப்போ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணுறதுனால ப்ராடக்ட் ஃபாஸ்ட்டான வேலை கிளைண்ட்டுக்கு டெலிவரி ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஏஐ தான் வந்து எல்லாமே, லிட்ரலி எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இது 10 years பேக்ல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி இதுதான் வந்து ஸ்கோப், இதுதான் ஃபியூச்சர்னு சொல்லி அப்போவே தே ஸ்டார்டட் டு பர்சியூ. ஸோ அப்படி இருக்கும்போது ஐடின்னு சொல்லும் போதே வந்து அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு. ஸோ அதில் ஏன் க்ளவுட் கம்ப்யூட்டிங்